ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 4 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரோகிணியும் மனோஜும் வந்து பேசிக்கிறாங்க. பாட்டிக்கு வந்து என்ன கிஃப்ட் கொடுக்கறது அப்படின்னு. அப்போ உடனே அவர் என்ன சொன்னார்னா, சின்ன வயசுல எங்க பாட்டி வந்து ஒரு நவரத்ன மாலை போட்டிருந்தாங்க. அது தொலைஞ்சு போயிருச்சுன்னொடனே, அப்போ அது மாதிரி வாங்கி கொடுக்கலாமா? அப்போ சென்டிமெண்டா இருக்கும்லன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போய் வாங்க கிளம்புறாங்க. அப்போ மனோஜ் என்ன சொல்றாருன்னா, அப்போ அந்த புடவை எடுத்துட்டு வந்துடனோடனே எதுக்காண்டினோடனே, அதுக்கு தான் இது வாங்க போறோம்ல, அத கொண்டு கடையில குடுத்துரலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமா கெளம்புறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜயா போய் அண்ணாமலை கிட்ட போயிட்டு, இந்த மாரி அத்தைக்கு பிறந்த நாள் வருதுலங்க, எதனாச்சும் கிஃப்ட் குடுக்கணும்ல, என்ன குடுக்கலான்னோனே, எங்க அம்மா கிஃப்ட் தருவேன்னு சொன்னனால தானே நீ இந்த மாரிலாம் யோசிச்சுட்டு இருக்க. இல்லாட்டி எங்க அம்மா வந்தா, அவைங்களுக்கு ஒரு காப்பினாச்சும் நீ போட்டு குடுப்பியா? அப்படின்னோனே, நீங்க என்ன சொல்றது? நானே குடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்துடுறாங்க. இந்த பக்கம் இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி வந்து முத்துக்கிட்ட சாரி ரவி கிட்ட வந்து இந்த மாரி நீ என்ன குடுக்க போறன்னு கேட்டுட்டு இருக்கும்போது, ரவி என்ன சொல்றாருன்னா, நான் பாட்டிக்கு ஏத்தபடி சூப்பரான ஒரு ஃப்ளேவர்ல கேக் செய்யலான்னு இருக்கேன்னோனே, சரி நீ அது பண்ணு நான் வந்து ஃபோன் ஆர்டர் பண்ணி குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி ஸ்ருதி பேசிக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, முத்து வந்து அவங்க தங்கச்சிய வர சொல்லி கீழ போய் அவங்க கிட்ட மொபைல் வாங்கிட்டு வராங்க. வந்து பாட்டிய வந்து சுத்தி சுத்தி மீனா வந்து ஃபோட்டோ எடுக்குறாங்க, வீடியோ எடுக்குறாங்க, பாட்டிய பேச வைக்கிறாங்க. இத்தன வருஷம் நீங்க இருந்திருக்கீங்களா? என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு மாடிலலாம் கூட்டிட்டு போய் வீடியோ எடுக்குறாங்க. அப்போ பார்த்து விஜயா வேற அப்பப்போ வந்து ஏம்மா ஏன் உங்களுக்கு காஃபி போட்டு தரவா? அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. அப்ப அண்ணாமலை கிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க. என்னடா இது புதுசா இருக்கு அப்படின்னோனே, அதான் மீனா வீடியோ எடுக்குறால்ல, வீடியோக்குள்ள வரணும்னு இப்படிலாம் பண்றா அப்படின்னு. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணாமலை வந்து என்னம்மா முத்துக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். அவரு எடுக்கவே மாட்டேங்கிறான். எங்கம்மா போனா? எதனாச்சும் சந்தோஷத்துல குடிக்க எதுவும் போயிட்டானாம்மா? அப்படின்னோனே, மீனா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அப்படிலாம் போமாட்டாரு. வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மீனாவும் கால் பண்ணி பார்க்குறாங்க. முத்து எடுக்கவே இல்ல. முத்துவும் அவங்க ஃப்ரெண்டும் இங்க யாரையோ தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப மீனா கால் பண்ணியிருக்காங்களா, பேசுடான்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு. இரு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் அங்கருந்து அவங்க வீடு மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேற வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜயா வந்து பார்வதிக்கு கால் பண்ணி அவங்க வீட்ல வந்து இந்த மாரி நீ தான் நெறைய பொருள் வச்சிருக்கல்ல, எதனாச்சும் வேஸ்ட்டா வச்சிருந்தேன்னா அத்தைக்கு கிஃப்ட்டா குடுத்துரலான்னோனே, என் பையனுக்கு வாங்குன ஒரு டிவி இருக்குது. அது இப்ப அட்டைப்பெட்டிலாம் கூட இருக்குது. புதுசா இருக்குதுன்னோனே, பேசாம நீ அத எடுத்துட்டு வா. அத நம்ம குடுத்துரலாம். எங்க அத்தை தர கிஃப்ட்ல உனக்கும் பாதி பங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பார்வதி கிட்ட டீல் பேசுறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, அ பாட்டி வந்து மீனா கிட்ட முத்து வைங்கன்னு கேட்டுட்டு, அப்புறம் விஜயா கிட்ட கேட்குறாங்க. அப்ப விஜயா என்ன சொல்றாங்கன்னா, உங்க கூட வந்தானே அவன் வளர்ந்தான். அவனுக்கு இந்த பழக்கம்லாம் அங்கிருந்து தானே வந்துச்சுன்னோனே, என்னடி என்னைய பேசுறியா? அப்படி சொல்லிட்டு பாட்டி கேட்டோனே, இல்ல அத்த நான் உங்கள எதுவும் சொல்லல அப்படிங்கிற மாரி விஜயா சொல்லிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, மீனா மட்டும் நகை எதுவும் போடாம இருக்காங்கன்னு பாட்டி கேட்குறாங்க. ஏன் நீ இன்னும் கழுத்துல செயின் எதுவும் போடாம இருக்கிற? அவ இன்னும் உன் நகையெல்லாம் தரலையான்னோனே, விஜயா ஓடி வந்து, இல்ல நான் அதெல்லாம் அவள்ட்ட குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப கிச்சன்ல போயி மனோஜ், விஜயாவும் பேசிக்கிறாங்க. மனோஜ் என்ன கேட்குறாருன்னா, ஏம்மா ஒருவேளை பாட்டி அந்த நகையெல்லாம் கவரிங்ன்னு கண்டுபிடிச்சுட்டா என்ன பண்றது? அப்படின்னு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்